ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக்ல பாத்தீங்கன்னா he gives a lot of importance to the lyrics and melody of the song. So he is very particular and பயங்கர perfectionist. So அவருக்கு பாட போறச்சே எனக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் சாங்ல இன்னி வரைக்கும் இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த ரொம்ப ரொம்ப பர்டிகுலர் அண்ட் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட். டக்குன்னு ஏதாவது திட்டிட போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கும் எனக்கு. அண்ட் பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. லிரிக் புரியணும் அண்ட் மெலடிக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அண்ட் ஃபீல் ஆஃப் த சாங் எல்லா சாங்குக்குமே அது ஃபாஸ்ட் சாங்கா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்லோ சாங்கா இருந்தாலும் சரி, ஒரு மெலடியா இருந்தாலும் சரி, அந்த சாங்குக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அது கண்டிப்பா இட் வில் பி தேர், இட் வில் பி பிரசன்ட் இன் தட் சாங். யார் பாடினாலும் சரி, அது கண்டிப்பா அவர் எப்படியாவது ஐ திங்க் ஹி பிரிங்ஸ் அவுட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் சிங்கர்ஸ். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அபார்ட் ஃப்ரம் பிளேபேக் சிங்கிங், நான் வந்து நிறைய டிவோஷனல் ஆல்பம்ஸ் பாடியிருக்கேன் அண்ட் டிவோஷனல் கான்சர்ட்ஸ் பாடிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட மோர் தென் 150 ஆல்பம்ஸ் பாடியிருக்கேன், டிவோஷனல் ஆல்பம்ஸே. அண்ட் இப்போ லாஸ்ட் 4-5 இயர்ஸா மார்கழி சீசன்ல கச்சேரி, கர்நாடிக் கிளாசிக்கல் கச்சேரி பண்ணிட்டு இருக்கேன் நான். அண்ட் சீக்ரெட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட நானும் சிங்கர், பிளேபேக் சிங்கர் வினயா ரெண்டு பேரும் சேர்ந்து we have done 10 volumes of Sacred Chants. இப்போ வந்து அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு அண்ட் நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது. இப்போ we started performing it live also. இது வரைக்கும் நாங்கள் ஆல்பம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ Sacred Chants நாங்கள் லைவாகவும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோம். we even performed at ராம்சரண் தேஜாஸ் வெட்டிங் Sacred Chants. முகூர்த்தம் போதே they wanted Sacred Chants ஸ்பெசிஃபிக்கா தாலி கட்டுற நேரத்தில் they wanted. ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு 2 hours we performed live in his wedding. அண்ட் இப்போ நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு Sacred Chantsக்காக. ஸோ அண்ட் நிறைய தீமேட்டிக் ப்ரெசன்டேஷன்ஸ், நான் வந்து கண்ணன் என் காதலன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு தீமேட்டிக் ப்ரெசன்டேஷன் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய தீமேட்டிக் ப்ரெசன்டேஷன்ஸ் ஐடியாஸ் வச்சுட்டு இருக்கேன். அண்ட் இந்த வர சீசன்ல ஐம் எக்ஸ்பெக்டிங் a lot more. I mean, I'm expecting to do a lot more in the coming season. நிறைய ஜிங்கிள்ஸ் பாடியிருக்கேன். அண்ட் ஜிங்கிள்ஸ் பாடுறச்சே வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, டெய்லி எல்லார் வீட்லயும் கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ நம்ம போய் வந்து அவங்க வீட்டுல டெய்லி பாடியா ஆகணுங்கிற மாதிரி. ஏன்னா டிவியில அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. அண்ட் நிறைய ஜிங்கிள்ஸ் பயங்கர பாப்புலரா ஆச்சு நான் பாடினது. எனக்கு மறக்க முடியாத சில விஷயங்கள், சின்ன சின்ன குழந்தை எல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க அந்த ஜிங்கிள் பாடிருக்கீங்க, பாடி காமிக்கிறீங்களா எல்லாம் ஃபோன்லாம் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் jingles is a very nice way of reaching out to people also. அப்போ வந்து ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்து திவாலி சமயத்துல தான் ஆசை அதற்கு மேலேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, பாபு சங்கர்னு சொல்லிட்டு இப்போ மியூசிக் டைரக்டர், ஹீஸ் டூயிங் மியூசிக் டைரக்ஷன் ஃபார் மூவிஸ் ஆல்சோ. அவருக்கு நிறைய ஜிங்கிள்ஸ், கண்ணன் சார் அண்ட் பாபு சங்கர் சார் இவா ரெண்டு பேருக்கும், சாதிக் இவாளுக்கெல்லாம் நிறைய ஜிங்கிள்ஸ் பாடியிருக்கேன். அதில் இந்த ஒரு பர்டிகுலர் ஜிங்கிள் வந்து பாடி அது பயங்கர மதுரை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலயும் ஹிட் ஆயிடுத்து. அண்ட் சிங்கர் கல்பனா அவங்களோட குழந்தை வந்து ஃபோன் பண்ணி எனக்கு அந்த அக்கா இப்பவே நீங்க பாடி காமிங்க அப்படின்னு சொல்லி ஃபோன்ல, அது வந்து ஆசை அதற்கு மேலே ஆனந்த மனவே இல்லாமலே ஆசை அதற்கு மேலே அப்படின்னு ஒரு ஜிங்கிள். அது வந்து ஒரு பீரியட் ஸ்டைல்ல ஷூட் பண்ணிருப்பாங்க பழைய காலத்துல, இந்த ஜிக்கியம்மா எல்லாம் பாடுற மாதிரி. அந்த அப்படிதான் கேட்டாங்க ஜிங்கிள் பாடுறச்சேவே பாபு சங்கர் சார் வந்து கொஞ்சம் ஜிக்கியம்மா ஃபீல்ல பாடணும், அப்படியே அந்த ஓல்ட் ஸ்டைல்ல இருக்கணும், கொஞ்சம் கடிச்சு கடிச்சு பாடுற மாதிரி இருக்கணும் அண்ட் கியூட்டா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவர் he made me sing this jingle. இந்த மாதிரி நிறைய ஜிங்கிள்ஸ் ஹிட் ஆச்சு. சில பேர்லாம் வந்து சொல்லுவோம், ஐயோ அந்த ஜிங்கிள் போட்டாதான் என் பொண்ணு சாப்பிடுறா, இல்ல என் பசங்க இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு சொல்லச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். So jingles also definitely it has a great impact on the viewers and audience சொல்லலாம். காண வேண்டும் உறங்கும் போதும் உறங்கிடாமல் கனவிலே நீ தோன்ற வேண்டும். காதலாகி காற்றிலாடும் ஊஞ்சலாய் நானாகிறேன். காலம் தாண்டி வாழ வேண்டும், வேறு என்ன கேட்கிறேன். பனி சரீத சரீர மோரா பனி சரீத நிசா சசா. ரீசெண்ட்
ரீசெண்ட் ரிலீசஸ் வந்து தாண்டவம்ல உயிரின் உயிரே அண்ட் சுந்தர பாண்டியன் படத்துல வந்து நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள அந்த பாட்டு அண்ட் இப்போ சுண்டாட்டம் அப்படிங்கிற படத்துல பாடியிருக்கேன், சாருலதா அப்படிங்கிற படத்துல பாடியிருக்கேன் அண்ட் yet to ரிலீஸ் இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. ஸோ சபேஷ் முரளி சார் பாடினது, தினா சார் பாடினதெல்லாம் இருக்கு. handwoods.com